அனைவருக்கும் வணக்கம். அன்பு சொல் உலக அறக்கட்டளையிலேருந்து பிரவீன் டேனி விக்டர். நம்ம பொதுவாகவே பார்த்தோன்னா அனைத்து வருடமும் நம்ம பண்டிகைகளை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட தெரிஞ்ச விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் உடை, மளிகை பொருட்கள் இதை ஒரு பண்டிகைக்கும் வழங்குவோம். ஸோ 2021 நம்ம ஆரம்பித்த இந்த பயணம் இப்போ 2025 வந்துட்டோம். 2025 பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடி முடிச்சிட்டோம். பொங்கல், தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ டிசம்பர் மாதம், டிசம்பர்னாலே கிறிஸ்மஸ். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ 2025ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நம்ம தெரிவு செய்த இடம் போன வருஷம் போலவே கொடைக்கானலில் இருக்கக்கூடிய லாக்கட் சர்ச் தான். இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சிலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த சர்ச் மெம்பர்ஸ்டையும் சர்ச் பீப்புள்ஸ்டையும் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்க நம்ம ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு ஒரு 50 விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், 50 பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை தெரிவு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம மளிகை பொருட்கள் கொடுக்க போகிறோம். இந்த வருஷம் மளிகை பொருட்கள் ஒரு 14 ஐட்டமும், அதுக்கப்புறம் போர்வை, ஸ்கார்ப் இது போல் இருக்கக்கூடிய ஐட்டங்களும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம கொடைக்கானலில் இருக்கோம். பொதுவாகவே இந்த மக்களோட வருமானம்னு பார்த்தோம்னா, அவங்க விவசாயமும் சுற்றுலாத்துறை சார்ந்த வருமானங்களில் தான் இந்த மக்களோட வருமானம் இருக்குது. ஸோ ப்ளஸ் இவங்கெல்லாம் ஒரு துறை சார்ந்த வருமானங்கள் இருக்கிறதுனால சில காலங்களில் வருமானங்கள் குறையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பண்டிகை காலங்களில் பண்டிகையினால் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம், பண்டிகைக்கு பொருட்கள், ட்ரெஸ் வாங்கணும், அந்த அழுத்தத்தை போக்குறதுக்காக ப்ளஸ் மகிழ்ச்சியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு. நம்ம வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். 2021 இது வரைக்கும் நம்ம அனைத்து வருடங்களும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் ஆகிய 4 கொண்டாட்டங்களும் வெகு சிறப்பாக மக்களோட கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா மனிதர்களுக்கும், சமுதாயத்தின் கடைநிலையிலே இருக்கிற மனிதர்களுக்கு, மக்களுக்கு அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே நாம் கொடைக்கானல் பிரதேசத்து மக்கள், எல்லா மக்களிலும் குறிப்பிட்ட மக்கள் பாக்கிய பெற்றவர்கள். அவர்கள் மூலமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த நலத்திட்டங்களை அவர்கள் நம்முடைய பகுதியிலே கடந்து வந்து அவர்கள் செயல்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாமே நம்ம அறக்கட்டளையிலேருந்து பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் 2வது வருஷமாக இந்த சர்ச்சில் பண்ணுறோம். அதுக்கு சர்ச் பாஸ்டர், எல்டர் கமிட்டி, பிரசிடெண்ட், செக்ரட்டரி, மெம்பர்ஸ், எல்டர்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம பொங்கல் கொண்டாட்டம் நம்ம திருமங்கலம் அலுவலகத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தீபாவளி கொண்டாட்டம் எப்பயுமே நம்ம திருமங்கலத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி நடத்துவோம். அதுக்கப்புறம் வருடம் நம்மளோட ஆனுவல் டே மார்ச் மாதம் கொண்டாடுவோம். அது திருமங்கலம் நம்ம அலுவலகத்துக்கு வெளியில் பெரிய சாமியான போட்டு பண்ணுவோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்னாலே நம்ம எப்பயுமே ஒரு 2 அல்லது 3 இடத்தை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் கொடைக்கானல் லாக்கட் சர்ச்சும், சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சிலையும் கொண்டாடுறோம். அது இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்லேயும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம ஆஃபீஸில் மக்களுக்கு 15 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த வருடம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் மொத்தம் 70 குடும்பங்கள் ஆட் ஆகிருக்கு. 3 இடங்களில் செய்கிறோம். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் தான் உங்களோட ஆதரவை எங்கள் மூலமாக பல்வேறு மக்களுக்கு தெரிவிச்சிட்ருக்கீங்க. அன்பு சொல் உலக அறக்கட்டளை நன்கொடையாளர்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
பார்த்தோன்னா நம்ம மளிகை பொருட்கள் வந்து கொடுக்குறோம், போர்வை கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து ஏன் கொடுக்குறோன்றது வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலியை விசிட் பண்ண போகிறப்ப சொன்னது என்னென்னா, நான் ஏற்கனவே தீபாவளி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அந்த குடும்பத்தோட தலைவர் சொல்கிறது என்னென்னா, சார் இந்த மாதிரி வந்து பண்டிகை வந்துருச்சு சார், எனக்கு வந்து இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது சார். ஸோ இப்போ நான் எப்படி போய் அதை ரெடி பண்ணுறதுன்னு தெரியல, கடன் வாங்கணும். ஸோ இதனால் வந்து பண்டிகைகள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் ஒரு எதிர்பார்ப்பையும் சேர்த்து கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த எதிர்பார்ப்பில் வந்து நம்ம அப்பா இப்போ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாரா, நம்ம அப்பா வந்து இப்போ கேக் வாங்கிட்டு வந்துருவாங்களா, நம்ம அப்பா வந்து தீபாவளினா பட்டாசு வாங்கிட்டு வந்துருவாங்க, இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன உதவி, இது ரொம்ப சின்ன உதவி தான். அவங்களுக்கு ஒரு மளிகை பொருட்கள், ஒரு தேவையான மளிகை பொருட்கள், அப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு கேக்கு, இந்த மாதிரி பண்டிகை என்ன பண்டிகையோ அதுக்கு ஏற்றாப்படி கொடுக்குறது அவங்களுக்கு எந்த அளவில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னா, இந்த பண்டிகைக்கு வந்து நான் நிம்மதி, அப்பா கிறிஸ்மஸ் இன்னும் இத்தனை நாள் இருக்குது, இல்லை தீபாவளி இன்னும் 4 நாள் இருக்குது, எனக்கு தேவையான பொருட்கள் கிடச்சிருச்சு, நான் மிச்ச வேலையை நான் ரெடி பண்ணிப்பேன். அவங்களோட மன அழுத்தத்தையும் அவங்களோட ஒரு மகிழ்ச்சியை நம்ம மலர செய்கிறோம். அதை வந்து நான் எல்லா கொண்டாட்டங்கள்லையுமே நான் பார்த்துருக்கேன். அந்த கொண்டாட்டங்களில் வந்து ஒருத்தவங்களும் வந்து சந்தோஷமாக நன்றி தெரிவிச்சுட்டு போகிறப்ப, அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு போகிறப்ப, அந்த வெற்றியை வந்து அன்பு சூழ் உலகு தாங்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தான் சமர்ப்பிக்கணும். ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து கிறிஸ்மஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மளிகை பொருட்கள், அவங்க வந்து அன்னைக்கு உணவுக்கு தேவையான மளிகை பொருட்கள், ஒரு 15 நாளுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கேக்கு, அப்புறம் வந்து ஒரு சேவரிஸ், ப்ளஸ் இங்கே நம்ம மலைவாழ் மக்கள் அப்படின்றதுனால, அதாவது மலை கிராம பகுதின்றதுனால வந்து ஒரு போர்வை கொடுத்துருவோம். ஸோ போர்வை மட்டும் இல்லாமல் வின்டர் சீசன் இப்போ வந்து டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் டிசம்பர் மாதம்னால குளிர்காலம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த இடத்துலலாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறோமோ எல்லா இடத்துலையும் ஒரு போர்வைகளை கொண்டுருவோம். அது வந்து 90 GSM டபுள் போர்வை. அது வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் டிசம்பரில் எப்பயுமே நம்ம வந்து போர்வைகளை வந்து சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்பளிப்பாக வழங்குவோம். இது வந்து கிறிஸ்மஸ் தொகுப்பில் பார்த்திங்கன்னா இதுதான் கிறிஸ்மஸ் தொகுப்பு. பார்த்திங்கன்னா 50 பேருக்கு சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்டிகையின் தொகுப்பை வந்து வழங்கி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா பண்டிகைக்கும் நம்ம அன்பு சூழ் உலக அறக்கட்டளை உதவி செஞ்சுட்டு வர்றோம் ஏழை எளிய மக்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அனைத்து மதத்து மக்களும் வந்து பங்கேற்று பயன்பட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். ஸோ சமத்துவ பொங்கல் மாதிரி இது வந்து ஒரு சமத்துவமான கிறிஸ்மஸ் நிகழ்வாக சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். நீங்கள் வந்து இந்த நிகழ்வுக்கு, இந்த மாதிரி அனைத்து நிகழ்வுக்கும் காரணம் வந்து உங்களை மாதிரி நன்கொடையாளர்கள் மட்டும்தான். நீங்கள் தான் வந்து எங்களை வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி 2025, இன்றைக்கி வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.